72 வருஷமாக நீங்கள் கட்சி நடத்துகிற, 70 வருஷமாக கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறீங்கள, இளைஞர்களை 70 வருஷமாக உன்னால் அரசியல் படுத்த முடியலை. அதிமுகவாலையும் இளைஞர்களை அரசியல் படுத்த முடியல. ஒரே நபர், தனிநபர் அரசியலுக்குள்ளே வந்தார், அரசியல் படுத்திட்டார். எல்லா நபர்களும் அரசியல் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டர் ஐடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவருக்கு ஓட்டு போகணும்னு நினச்சிட்டாங்க. இன்றைக்கி ஜென்சி கிட்ட தான் அரசியல் அதிகமாக இன்றைக்கி வலைதளங்களில் பேசுவது யார் தம்பி? முதியவர்களா இளைஞர்களா? இளைஞர்கள் தான். அப்போ அரசியல் படுத்துட்டாரா? எது சாத்தியம் இல்லைன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களோ சாத்தியமாச்சா? அப்போ இதெல்லாம் அதே போல தான் இதெல்லாம் இப்போ நீங்கள் சாத்தியம் இல்லைன்றீங்களோ அதுக்கான வரிவகை வச்சு சாத்தியப்படுத்த முடியும். நீங்கள் யார்கிட்டையும் ஏமாந்து போனீங்கிறதுக்காக நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம். ஒரு ஆள் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போனானா? 2 பேரையும் ஏமாற்றி போனானா இல்லை ஒரு மாற்றுத்திறனாலே? கப்பு நான் வேற ஒரு கப்பு வச்சு ஃபோட்டோ பிடிச்சிருந்தேன், ஏமாற்றிட்டு போனானா? ஸோ உங்களுக்கு தெரியலன்றதுக்காக யாருக்கும் எதுவுமே தெரியலன்னு அர்த்தம் கிடையாது தம்பி. இங்கே படித்த இளைஞர்களை வச்சு நம்ம ஒரு புரட்சி உண்டாக்கும் பொழுது அடுத்து இப்போது ஆப்பிள் ஃபோன் ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காங்கல்ல, ஐஃபோனுன்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் வாங்குறாங்களே உலகம் முழுக்க. நாளைக்கு அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுக்கு கோடி இளைஞர்கள் படிச்சிருக்கிறான், அறிவு சார்ந்திருக்கிறான், அங்கே டெக்னாலஜியில் முன்னாடி இருக்கிறான், அவனுக்கு அவ்வளோ தொழில் கற்றுக்கிட்டு இருக்கான், அந்த ஸ்டேட்டவே உயர்த்தி வச்சுருக்கான், அவ்வளோ வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. அவனை நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், அவனை நம்ம வேலைக்கு வந்து தேர்வு பண்ணணும், அவனை அதிக சம்பளம் கொடுத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேல்யூவை கூட்டுற அளவுக்கான வேல்யூ அந்த மாதிரியான அரசாங்கம், அந்த மாதிரி ஒரு ஆட்சி முறை கிடைக்கும். அப்படி உலக நாடுகளை தேடி வர வைக்கணும். முடியுமா முடியாதா? இளைஞர்கள் படிக்காமல் இருக்கான் தம்பி. கோடி பேர் படித்த தம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு பிஇ டாக்டர்னு படிச்சுட்டு ரேப்பிடோ ஓட்டுறதுக்கா, ஸ்விக்கி ஸ்மார்ட்டை ஓட்டுறதுக்கா? அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றியே ஆகணும், அடுத்த வேலைக்கு அவன் சாப்பிட்டே ஆகணும்னு எவ்வளோ வலிவேதனையோடு அந்த வேலை செய்ய போவான். எந்த தொழிலும் நான் வந்து கம்மியாக குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் இந்த தொழில் செய்வதற்கு இவ்வளோ பெரிய படிப்பு தேவையில்லையே. ஓகே, புரியுதா உங்களுக்கு? உச்சபட்ச படிப்பு அதுக்கு தேவையில்லையே. அந்த படிப்பு அதற்கான வேலையை செய்யும் பொழுது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படும். அரசு தானே கொடுக்கணும், கல்விக்கேற்ற வேலையை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இல்லையா? அதை செய்யலே இல்லை. யாரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? எங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க?